பெண் பிள்ளைகள் பொதுவாக 13 வயது முதல் பூ பெய்துவது வழக்கம். தற்போது மாறி வரும் சூழல், உணவு, பழக்க வழக்கம் உள்ளிட்டவற்றால் சில பெண் பிள்ளைகள் 8 வயது தொடங்கி 10 வயதுக்குள் பூ பெய்து விடுகிறார்கள். இதனால் அவர்கள் உடல் அளவிலும் மனதளவிலும் நடக்கக்கூடிய மாற்றங்களையும் உடல் உறுப்புகள் ஆரோக்கியமாக இருப்பதற்கு ஒரு முக்கியமான ஒரு காலகட்டத்தை எதிர்கொள்ள வேண்டும் என்பதால் எந்த வகையான உணவுகளை அவர்களுக்கு பெற்றோர் கொடுக்க வேண்டும் என்பதில் கவனத்தில் கொள்ள வேண்டும். பெண்கள் பூ பெய்தியவுடன் அரைக்கீரை விதைகளை ஒரு தேக்கரண்டி கொடுக்கலாம். இது கருமுட்டையின் ஆரோக்கியம், வளர்ச்சி இரண்டிற்கும் உதவுகிறது. பூ பெய்திய நாளில் இருந்து அடுத்த 3 நாட்கள் வேப்பிலையுடன் மஞ்சள் சேர்த்து அரைத்து கொடுக்கலாம். பூ பெய்திய 3வது நாளிலிருந்து 10 நாட்கள் வரை கருப்பு உளுந்து, ராகி, எள்ளு சேர்த்து இடித்து உருண்டையாக்கி கொடுக்க வேண்டும். சுவைக்கு கருப்பட்டி சேர்த்து கொடுக்கலாம். தினம் நாட்டுக்கோழி முட்டை, நல்லெண்ணெய் கொடுப்பது சிறந்த மருந்தாகும். சிவப்பு அரிசி, கருப்பு உளுந்தை சேர்த்து பொடி பண்ணி நல்லெண்ணெய் சேர்த்து களியாக்கி கொடுப்பதன் மூலம் பெல்விக் ஃப்ளோர் மசில்ஸ் ஸ்ட்ரென்தன் ஆகும். உளுந்து, கருமுட்டை ஆரோக்கியத்திற்கு மிகவும் ஏற்றதாகும். அடுத்து வரக்கூடிய 15 நாட்களுக்கு சிவப்பு அரிசி, வெந்தயம் சேர்த்து வறுத்துவிட்டு கஞ்சி செய்து தேங்காய் பால் சேர்த்து கொடுக்க வேண்டும். இதனால் ஹார்மோன்ஸ் ரெகுலேட்டரி ஆகும். மேலும் உடம்பை குளிர்ச்சியாக வைத்திருக்க உதவும். பூப்பெய்திய 15வது நாளில் இருந்து 28வது நாள் வரை வெந்தய களி கொடுக்க வேண்டும். குறிப்பாக இது போன்ற நல்ல கொழுப்பு அமிலங்கள் உள்ள உணவுகளை கொடுப்பதனால் அவர்களுடைய உடம்பில் ஆரோக்கியமான கருமுட்டைகள் வளரும். இதுபோன்று பூப்பெய்திய பெண்களுக்கு 6 மாத காலம் மேலே சொன்ன உணவுகளை முறையாக கொடுத்து வரும்போது மாதவிடாய் பிரச்சனைகளால் ஏற்படும் உபாதைகள் வராமல் தடுக்க முடியும். இந்த உணவு முறைகளை தொடர்ந்து கொடுப்பதன் மூலம் பெண்கள் ஆரோக்கியமாக வளருவார்கள்.